எல்லா புகழும் சாயப்பாவுக்கே. சாய்ராம். நம்ம இன்றைக்கி ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, அந்த காலத்தில் இந்த செல்ஃபோன்றதே இல்லாமல் இருந்தது. இதெல்லாம் அதாவது கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கவங்கெல்லாம் வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை மாதிரி ஓரளவுக்கு நார்மலான ஃபேமிலி இருக்கவங்களுக்கு கையிலலாம் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. நான்லாம் எத்தனை வருஷமாக வச்சுருப்பேன், ஒரு 5 வருஷ பக்கமாக தான் இதவே வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். அது இந்த 2-3 வருஷமாக தான் ஒழுங்கான செல்லே வச்சுருக்கேன்னு வைங்களேன். இல்லைன்னா ஒரு ஆசையாக இருக்கும், ஏக்கமாக இருக்கும். நிறைய நான் இந்த பட்டிமன்றம்லாம் நல்லா கேட்பேன். அதெல்லாம் கேட்கணுன்னு ஆசையாக இருக்கும். நிறைய சொற்பொழிவெல்லாம் கேட்கணுன்னு ஆசையாக இருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு தான் அதை நான் வேணும்னு நினச்சினே ஒழிய வேறு எதுக்காகவும் இல்லை. ஃபோன் பண்ணது கூட மாமாக்கெல்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணது கூட நான் ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ்லேருந்து அது எஸ்டடி பூத்தாக இருந்துச்சு. அப்போ ஃபோன் பண்ணுவேன். அவர் ஒரு ஃபைனான்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அப்படி தான் ஃபோன் பண்ணி பேசினேன். அதெல்லாம் ஒரு காலம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அதாவது இந்த சோஷியல் மீடியானால் நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது, சரியா? ஆனால் என்னென்னா, நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஆனால் அதனால் நம்மளுக்கு அவ்வளோவா நம்ம வாழ்க்கைக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் நிறையா பேர் அதே ஒர்த்தாக வச்சிட்ருக்காங்க. இப்போ யூடியூப்பில் நான் ஒரு காலத்தில் நினச்சேன், நான் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச கருத்துக்கள் எல்லாம் எல்லாத்துக்கிட்டையும் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். அதுக்கு சரியான வழித்தடம் இல்லாமல் இருந்தது. அதுக்கு ஒரு யூடியூப் காரணமாக இருந்தது. அப்போது இருந்த சூழ்நிலையில் ஏதோ சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நானும் இதுக்குள்ளே வந்தேன். ஆனால் இப்போ அந்த எண்ணம் எனக்கு இல்லை. ஏதோ சொல்கிற எண்ணங்கள் மக்களுக்கு போய் சேரட்டு, ஒரு 10 பேர் கேட்டாலும் கூட எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிடுது. நம்ம ஒருத்தங்க வாழ்க்கையில் ஒரு 5 நிமிஷமாவது மனசில் நிற்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னு தான். அதாவது சின்ன வயசுலலாம் இந்த நம்ம மளிகை கடைக்கு போனோம்னா பொட்டணத்தில் மடித்து கொடுப்பாங்களே, அதில் ஒரு சில வார்த்தைகள் கூட நம்ம மனசில் நிற்கிற மாதிரி இருக்கும். இன்னும் கூட பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் 1980s இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பழக்கம் இருந்திருக்கும். அதை அவங்க படித்து பார்த்துருப்பாங்க. சில விஷயங்கள்லாம் மனசில் ஆழமாக இருக்கும். ஏன் இவ்வளோ தூரம் டீட்டெயிலாக பேசுகிறேன்னா, ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, நான் வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் வெளியில் போய் வேலை செய்கிறதுக்கு உடம்பு ஒத்துழைக்கல. சரி, வீட்டில் இருந்துகிட்டே ஏதாவது செய்யலான்னு நானும் முயற்சி பண்ணி பார்த்துட்டே இருக்கேன். ஒன்று கூட ஒரு பிள்ளை. நான் ஒரு சாயப்பாவோட ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேரில் போடுவேன். ஒரு 8500க்கு மேலே இப்போ போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 8000 போஸ்ட் இருக்கும்போது எனக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சு. என்னென்னா, ஷேர் சேட்லேருந்தே சொன்னாங்க, இந்த மாதிரி ஆடியோ காலில் பேசுகிறீங்களா, இந்த மாதிரி ஃப்ரெண்டாக பேசுனா நீங்கள் கால் அட்டன் பண்ணி பேசுனா ஓகே, கால் அட்டன் பண்ணி பேசிட்டேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஏர்ன் பண்ணலாம், காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, வீட்டில் இருக்கிறதுக்கு கால் அட்டன் பண்ணி பேசலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். சரின்ட்டு ஒரு 3 நாளோ 4 நாளோ ஒரு வாரம் 10 நாள் இருக்கும் பேசினேன். நம்ம எனக்கு 50 வயசு ஆச்சு. என்னோடது அதில் சாயப்பாவோட டிபியில் சாயப்பா தான் வச்சுருக்கேன். நமது அப்பா தான் வச்சுருக்கேன். நம்ம டிபியை பார்த்துட்டு வர்றதெல்லாம் ரொம்ப ரேர் தான். உள்ளே போய் பார்த்தா இருக்கிறதுலையே ஒரு 2-3 பேர் மட்டும்தான் 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க. அப்புறம்லாம் சின்ன வயசில் இருக்கவங்க தான். எனக்கே கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்துச்சு. சரி, வீட்டில் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன் நான். கடைசியில் பார்த்தா அதனால் எவ்வளோ ஒரு மன உளைச்சல் தெரியுங்களா. நம்ம அது பார்த்திங்கன்னா சம்பாதிக்கிற டைம் என்னென்னா, காலையில் 11 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி அந்த மாதிரி. அப்புறம் 7 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணிலேருந்து மிட்நைட் 3 மணி 4 மணி வரைக்கும் ராத்திரில் மற்றவங்க கூட பேசி நம்மளுக்கு காசு சம்பாதிக்கணும்னு அவசியமே இல்லை, சரியா? அதெல்லாம் ஒரு 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 நம்பகத்தன்மையான ஒரு
ஒழுங்கான பேச்சாகவே அது இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து முன்ன பின்ன தெரியாதவங்களோட பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, நம்ம பழகிக்கலாம். நம்ம குணம் வந்து பழகிக்கலாம். இப்போ எனக்கு இத்தனை நாள் என்னோடய வயசுக்கு பார்த்திங்கன்னா யார் என்ன பேசுகிறாங்கன்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வச்சே கண்டுபிடிச்சிடுவேன் நான். அதுக்கப்புறம் வந்து ஹலோன்ற ஒரு வார்த்தையில் வச்சே கெஸ் பண்ணிடுவேன். அது கடவுள் கொடுத்த கிஃப்டாக என்னென்னலாம் தெரியாது. அந்த மாதிரி அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, சரி பண்ணலான்ட்டு நான் அதில் ஒரு 1000 ரூபா சம்பாதிச்சிருவீங்களே. கரெக்டாக வித்ட்ராலாம் கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் என்னென்னா கொஞ்சம் ரொம்ப அதிக மன உளைச்சலுக்கு ஆகிட்டேன். நான் வந்து 10 மணிக்கு மேலே பேசவே மாட்டேன். பகல் டைமில் தான் பேசுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா தனிமை விரும்பிகள் லேடிஸை விட ஜென்ஸு தான் அதிகமாக வராங்க. சரியா? அதுக்கப்புறம் இந்த தனியாக இருக்காங்கள்ல, அது சின்ன பசங்களாகட்டும், காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், கல்யாணம் ஆகாத பசங்களாகட்டும், ஒய்ஃபு அந்த மாதிரி இல்லாமல் இருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஜென்ஸாக தான் பேசுகிறாங்க. இவங்க எல்லாத்துக்கும் ரிப்பீட்டடாக அந்த மாதிரி திரும்பி எனக்கு நான் 2 பசங்க இருக்காங்க, அவர் அந்த வேலை செய்கிறாரு, இவங்க இந்த வேலை செய்கிறாங்க, இப்படின்னு நம்ம சொந்த கதையெல்லாம் முன்னாடி இருக்கிறவங்ககிட்ட யார்ட்டையாவது சொல்லிட்டு இருக்க முடியுமா? நம்ம ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்க, என்ன ஏதுன்னு அது ஜென்ரலாக கேட்க வேண்டிய கொஷின் தான். அதுக்கு ஆன்சர் பண்ணி ஒரு வழியாகிடுவேன். ரொம்ப டயர்டாகிடுச்சு, ரொம்ப மன உளைச்சல் காலாயிடுச்சு. அதாவது அதில் சேஃபாக தான் இருக்கும். நம்மளுக்கு ஒருத்தங்க ராங்காக பேசுகிறாங்கன்னா நம்மளை பிளாக்கில் தூக்கி போட்டுடலாம். அதுக்கு ஏதோ ரீசன்லாம் கேட்குறாங்க, அது தேவையில்லை, அது ஏதோ ஒன்று பண்ணிக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பிளாக்கில் போட்டுடலாம். சில பேர் அமைதியாக இருப்பாங்க. இப்படியா பேசுனா தம்பி சொன்னால் எதுக்குமா இது தேவையில்லாமன்னா, சரி வீட்டில் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமேன்னு தான் நினச்சேன். ஆனால் பயங்கரமான மன உளைச்சல். திருப்பி ரிப்பீட்டடாக அதே ஆன்சரை எல்லாத்துக்கிட்டுமே சொல்லிவிட்டு மனுஷனுக்கு டென்ஷன் ஆகிடும். ரெண்டாவது எவன் எப்படி பேசுகிறானே தெரியாது அப்படின்ற ஒரு மன உளைச்சல் ஆகிருக்கு. சிலதெல்லாம் இருக்குது, நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை, அமுக்கமாக ஒரு இடத்துல இது வச்சுக்கிட்டாவே அப்படி நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அதை சம்பாதிக்கணும் அவசியமே இல்லை. அதுக்கு பொட்டாட்ட வீட்டில் ஆடம்பரமாக செய்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு மிச்சப்படுத்தினாவே போதும். நான் ஒரு 10 நாள் மட்டும்தான் சம்பாதிச்சிருப்பேன். ஒரு 1100 என்னமோ அதில் எனக்கு வந்தது. ஆனால் கரெக்டாக விட்ராலாம் டக்குன்னு ஆயிடும். அதுலேயே 100 பிடிச்சிக்குவாங்க. 1000 100 பிடிச்சிக்குவாங்க. 900 வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா என்னென்னா இதுதான் ஒரு கணக்கு. தயவு செய்து இந்த மாதிரி போகாதீங்க. நான் வேண்டான்னு சொல்லிட்டு நிப்பாட்டினா அந்த 1 மாதம் கழித்து எனக்கு என்ன வந்துச்சுன்னா, மறுபடியும் சரி ஆடியோ காலில் நீங்கள் பேசிட்டுருக்கீங்களா, நீங்கள் வந்து வீடியோ காலில் பேசுகிறதுக்கு ஆசைப்படுறேன். ஆடியோ காலே நான் பேச மாட்டேங்கிறேன், நான் எங்கே போய் வீடியோ காலில் பேசுகிறேன்? எவனோ ஒருத்தன் ஒன்றும் தெரியாத யாருமே தெரியாத ஒருத்தங்கிட்ட நம்ம ஃபோன் பண்ணி என்னத்தை பேச முடியும்? வீடியோ காலில் பேசி என்ன செய்ய போகிறோம்? நம்ம இப்போ வந்து நான் வந்து எனக்கு என்னென்னா, நான் சாயப்பா மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருந்தேன். அதாவது நம்ம டிபியை பார்த்துட்டு நம்ம வயசை பார்த்துட்டு வர்றதெல்லாம் ரேர் தானே. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக காசு கொடுத்து, சில பேர் வந்து ஃப்ரீ கால் பேசுவாங்க, சில பேர் காசு கொடுத்து பேசுவாங்க. 10 நிமிஷம் பேசுறதுக்காக இத்தனை வந்தவங்க அத்தனை பேருமே என்னோடய ஃபோன் நம்பர் கேட்டாங்க. நான் ஒருத்தருக்கு கூட கொடுக்கவே இல்லை. சரிங்களா? அந்த மாதிரி இருக்குது. நான் நேக்காக கட் பண்ணி விட்டுருவேன். அளவுக்கு மீறி யாருக்கிட்டையுமே பேசவே மாட்டேன். பேசுறது வச்சாவே பிடிச்சிடும். ஒருத்தர் வந்து சாயப்பாவோட ஸ்டாச்சு வச்சுருக்கனால அவரை பற்றி பேசும்போது வேணால் இன்ட்ரெஸ்ட்டாக அவரை பற்றி ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லுவேன். அப்புறம் சில பேர் மகனுங்களாக இருக்கும்போது காலேஜ் பசங்களாம் வந்து அம்மானு நல்லா பேசணுன்னே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஆன்சர் பண்ணுவேன். மற்றபடி கரெக்டாக வாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சதுனால எதை அவாய்ட் பண்ணணுமோ அவாய்ட் பண்ணிடுவேன், பிளாக்கில் போட்டுருவேன், அது வேறு விஷயம். ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த மாதிரி இருக்குது. எவ்வளோ ஒரு கேவலமான இது. இப்போ வந்து அப்போ வந்து அது ஒன்று மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ ஃப்ரெண்ட் ஆப்புன்னு சொல்லிட்டு நிறைய ஒவ்வொரு பேரில் இருக்குது. அப்படி ஃப்ரெண்டு பிடிச்சி என்னங்க செய்ய போகிறோம்? அவங்ககிட்ட பேசி என்னத்தை சாதிக்க போகிறோம்? சொல்லுங்கள் பார்ப்போம்.
நம்ம முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட பேசணும்னு அவசியமே இல்லைங்க. நம்மளோட குடும்ப விஷயங்களெல்லாம் நம்ம கூட இருக்கிறவங்களே நம்ம குடும்ப விஷயங்களை தெரிஞ்சவங்கனாலேயே நம்மளுக்கு ஒத்த பைசாவுக்கு இது இல்லை. அப்புறம் முன்ன பின்ன தெரியாத வேணும் 10 நிமிஷத்தில் பேசுகிறேன், அவன் 10,000 கொடுத்தாலும் அதுக்கு ஒர்த்தே இல்லை, அது தேவையே இல்லைன்றேன் நான். அப்படி யார் தூக்கி தர்றவங்கெல்லாம் யோக்கியமாக இருக்கவே மாட்டாங்கன்றேன் நான். அதனால் வீணாக எந்த பிரச்சனையிலையும் போய் நீங்கள் சிக்கிக்காதீங்க. அது பயங்கரமான மன உளைச்சலுக்கு ஆகும். அப்போ அதுலேயே ஒருத்தர் என்ன தம்பி இது, எப்படி தம்பி இது, என்ன அது பேசுகிறது என்னத்துக்காக அப்படிங்கும்போது அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, அம்மா இந்த மாதிரிம்மா சில பேர் ஆடியோ காலில் வருவாங்க, சில பேர் இதுலேயே வீடியோ கால் இருக்குமா அதில் வருவாங்க. வீடியோ காலில் வந்தாங்கன்னா இந்த காலேஜுக்கு போகிற பொம்பளை பிள்ளைங்கள காசு கேட்குமா அப்படின்னு சொன்னாங்க. அவர் டீசெண்டாக சொன்னார், என்னன்னு தெரில. ஆனால் எதுக்கு போய் நம்மளுக்கு அதுக்கு தேவையில்லாத வேலை. அதனால் தயவு செய்து பொம்பளை பிள்ளைங்களாகட்டும் பசங்களாகட்டும், அதுவும் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி அந்த இதில் போய் பார்த்தா லேடிஸாக தான் இருக்காங்க. அப்போ அந்த ஆப்பு லேடிஸை பயன்படுத்தி எந்த விஷயங்களுக்கு பயன்படுத்தி அவங்க சம்பாதிச்சிட்ருக்காங்கன்னு பாருங்களேன். அதனால் தயவு செய்தும் யாரும் இந்த மாதிரி சோஷியல் மீடியாலெல்லாம் தயவு செய்தும் அடிமையாகாதீங்க. ரெண்டாவது ஃபேஸ்புக்கில் போட்டு தான் நம்மளுக்கு காசு சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. 2 கால் 2 கை அறிவு எல்லாமே நல்லா சேஃபாக நம்ம நல்லா இருக்கோம். நம்மளுக்குள்ள அறிவை வச்சு நம்ம அழகாக சம்பாதிச்சிட்டு போகலாம். நீங்கள் ஆன்லைனில் நல்ல விதத்துக்கு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணுறீங்க, அது சேல்ஸ் பண்ணுறதுக்கு பண்ணுங்கள். நல்ல விதத்துக்கு நம்ம எல்லாமே செஞ்சுக்கலாமே, சரியா? ஒரு ஆகாத விதத்துக்கு பண்ணிவிட்டு கடைசியில் அது ஒரு பிரச்சனையாகி நம்ம வீட்டுக்கு தலைகுனிவாகி எதுக்கு தேவையில்லாத விஷயம் இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதனால் சொல்கிறேன், கொஞ்சம் உஷாராக இருங்க. ஃபேஸை காட்டி போடுறது எந்த விஷயமும் வேண்டவே வேண்டாம். அப்படி நம்மளுக்கு தேவையே இல்லை. அதாவது என்னென்னா, பெண்கள் அழகாக இருக்கணும், நம்மளை எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறாங்க. அது ஒரு மிக பெரிய ஒரு கேடு, சரியா? அது அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டு நம்ம மனசு வருத்தப்படும் போது ஆறுதல் சொல்கிறதுக்கு ஒத்த ஆள் கூட வர மாட்டாங்க. சரி, பெத்த அம்மா கூட வராது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் தப்பு, இது செஞ்சால் இந்த மாதிரிலாம் மாட்டிப்போம் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ ஊர் உலகமே காரி தான் துப்போம். அதனால் தயவு செய்து அந்த மாதிரிலாம் போகாதீங்க. விழிப்புணர்வோடு இருங்க. யாருக்கிட்டேயும் எந்த பேச்சுக்கும் மயங்கிடாதீங்க. ஸ்ட்ராங்காக இருக்கணும், மனசை தெம்பாக வச்சுக்கணும், மனசை ஒரு கட்டுப்பாடாக வச்சுக்கணும். நம்மளை மீறி எதுவும் நடக்காத மாதிரி பார்த்துக்கணும். முதல்ல அப்படியே ஒரு கடிவாளம்னு சொல்லுவாங்க, குதிரைக்கு கடிவாளம் போடுறாங்க பாரு, அது மாதிரி மனசுக்கு கடிவாளம் போட்டு இறுக்கமாக கைத்தை இழுத்து பிடிச்சி வச்சுக்கணும், சரியா? யோசிச்சு பாருங்கள், முடிவெடுங்க, செயல்படுத்துங்க. ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.